கர்த்தருடைய வசனத்தை கொஞ்ச நேரம் நாம் தியானிப்போம். கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை உபாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 32ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். கர்த்தர் ஒருவரே யாக்கோபை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவரோட இருந்ததில்லை. அந்நிய தேவன் அவரோட இருந்தது இல்லை. யாக்கோபை நானே நடத்தினேன் என்று ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை. கர்த்தர் ஒருவரே அவரை வழி நடத்தினார் என்பதாக நம்முடைய ஆண்டவர் நம்மை நடத்துகிற நல்ல ஆண்டவர், நம்மளை கரெக்டாக நடத்துகிறவர். அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட மரணத்தினின்று கர்த்தர் என்னை ஒரு காலத்தில் தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இனிமேலும் தப்புவிப்பார் என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். ஒரு பெரிய விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுறார். என்னை நடத்தினார், இப்பொழுதும் அவர் தான் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு, இனிமேலும் என்னை அவர் தான் நடத்த போகிறார் என்று பவுல் ஒரு விசுவாச அறிக்கையோடு சொல்கிறதை நீங்கள் வேதத்தில் பார்க்க முடிகிறது. அங்கே யாக்கோபு தேவன் நடத்துகிறார். எப்படியெல்லாம் வேதத்தில் தேவ மனிதர்களை கர்த்தர் நடத்தினார் என்பதை கடந்த நாளிலே உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் நடத்தின விதம் வேதத்தில் அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறார். ஒவ்வொரு இடத்திலையும் தேவன் அவரை வழி நடத்தின விதம், அவர் பலத்தினால் அவர்களை நடத்தினார், புயத்தினால் அவர்களை வழி நடத்தினார். அவர் பகலிலும் இரவிலும் வனாந்தரங்களிலும் மேகஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் கர்த்தர் அவர்களை வழி நடத்தினார். தேவன் எங்களை நன்றாய் நடத்தினார். எங்களை கர்த்தர் மெதுவா நடத்தினார். தேவன் எங்களை மகிமையான புயத்தினாலே நடத்தினார், பத்திரமா நடத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அவர்களை நடத்தினது ஒரு ஆடு தன் மேய்ப்பன் நடத்துகிறது போல, ஆட்டு மந்தையை போல கர்த்தர் எங்களை நடத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எலியேசு சொல்லுகிறார் ஆதியாம் 24ஆம் அதிகாரத்தில், என்னை கர்த்தர் நேர் வழியாக நடத்தினார், என்னெல்லாம் அலையவே விடலை, என்னை குழப்பி விடலை, என்னை திருப்பி விடலை, என்னை தாறுமாறா என்னை நடத்தலை, கர்த்தர் என்னை நேராக நடத்தினார் எலியேசர் என்று சொல்லுகிறார். அங்கே வேத வசனத்தை நீங்கள் தாவீது சொல்கிறான், என்னை கர்த்தர் நன்றாய் நடத்தினார். என்னை எப்படி நடத்தினாரா? நீதியின் பாதையில் என்னை நடத்தினார் என்று சொல்லுகிறார். ஆமென். எசேக்கியா அங்கே ராஜா சொல்லுகிறான், என்னை ஆதரித்து கர்த்தர் நடத்தினார். எப்படிப்பட்ட ஆதரவுல தேவன் நடத்தினான் என்று 3 காரியங்களை உங்களோட பேசினேன். ஒன்று, உதவியாய் கர்த்தர் சிலரை கர்த்தர் தந்து நடத்தினார். 2வது, நம்பிக்கையுள்ள மனிதர்களை கர்த்தர் எனக்கு தந்து நடத்தினார். இன்னொன்று, ஜெபிக்கிற மனிதர்களை கர்த்தர் எனக்கு ஆதரவாய் தந்து நடத்தினார். அப்பொழுது அந்த ஜெபத்தில் கர்த்தர் எசேக்கியாவுக்கு தேவன் ஆதரவாய் இருந்து நடத்தினார் என்று கடந்த நாட்களில் நாம் தியானித்தோம். ஆண்டவர் சீஷர்கள் மத்தியில் கடலின் மீது நடந்து வந்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார், திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்பதாக. ஏன் திடன் கொள்ளுங்கள்? தேவன் நம்மளை வழி நடத்தும் போது எப்படி நடத்துகிறார்? நம்மளை திடப்படுத்தி நடத்துகிறார். எப்படி நடத்துகிறார்? ஆலோசனையினாலே வழி நடத்துகிறார், ஆயத்தப்படுத்தி என்ன வழி நடத்துகிறார். அற்புதத்தை எனக்குள்ள தொடங்கி தேவன் வழி நடத்துகிறார். அப்படிதான் என்ன நடத்துகிறார் என்று வாசித்தோம். திடப்படுதல் என்பது எது அர்த்தம்? திடன் கொள்ளுகிறது, திடப்படுத்துதல். நீ திடனா இருக்கணும்னு சொன்னா எதுல தேவன் நம்மளை திடப்படுத்த விரும்புகிறார் என்று சொன்னார், ஆண்டவர் ஆபத்து நடக்கும்போது, ஆபத்தா இருக்கும்போது திடன்படுத்துகிறார், நம்மளை பலப்படுத்துகிறார், நம்மளை ஆச்சரியமாய் தேவன் நம்மளை திடப்படுத்தி நடத்துகிறார். திடப்படுத்துதல் என்பது 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். 1, விசுவாசத்தில் உறுதியா இருக்கணும். 2, ஜெபத்தில் உறுதியா இருக்கணும். 3, ஒரே ஆவியினாலே உறுதியா இருக்கணும் என்பதாக கடந்த நாட்களில்
தேவன் நம்மோடு இப்படி பேசினார், எப்படியெல்லாம் நம்மளை திடப்படுத்துவார். ரெண்டாவது தொடுதல் எங்கெல்லாம் நடந்ததோ அங்கெல்லாம் கர்த்தர் நம்மளை திடப்படுத்துகிறவர். தேவ பிரசன்னம் இருக்கிற இடத்துல தேவன் நம்மை திடப்படுத்துகிறவர். மூன்றாவதாக, நாம் திடனற்று இருக்கும்போது மற்றவர்களை திடப்படுத்தும் போது தேவன் எனக்கு பலப்படுத்துகிறார். என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் அநேக முறை நான் பார்த்த அநேக காரியங்களில் இது ஒன்று. நான் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சோர்வுக்கு போயிருப்பேன், எக்ஸ்ட்ரீம் பலவீனத்துக்கு போயிருப்பேன். ஜெபிக்க கூட சில நேரம் முடியாத சூழ்நிலைலாம் இருந்திருக்கு. சில நேரம் பிரசங்கம் பண்ணவே பிடிக்காத நிலைமெல்லாம் என் வாழ்க்கையில் நான் வந்திருக்கு. ஊழியக்காரன் சொன்னால் எப்பயுமே அப்படி மேலேயே நின்றுட்டு நல்லா அப்படிலாம் கிடையாது. சில நேரம் ரொம்ப பலவீனம், ரொம்ப சோர்வு, ரொம்ப பிரசங்கமே பண்ண பிடிக்காத ஊழியம் என்ன அப்படிலாம் எனக்கு இருந்திருக்கு. அப்படி இருந்தால் தான் நான் கரெக்டாக இருக்கேன்னு அர்த்தம். தோத்திரம். ஆமாம், அந்த நேரத்தில் நானே என்னை யாராவது பலப்படுத்துவாங்களான்னு வெயிட் பண்ணிட்டா, ஆனால் அந்த நேரம் என்னை விட மோசமாக இருக்கிற ஆளை பலப்படுத்த என்ன கர்த்தர் அனுப்பி வச்சிருக்கிறார். நானே சோர்ந்து இருக்கும்போது என் பலவீனத்தில் எனக்கு பலப்படுத்த ஆள் இருக்காதா, எனக்கு ஜெபிக்க ஆள் இருக்காதா நான் எதிர்பார்க்கிற நேரத்தில் அந்த மற்றவர்களுடைய பலவீனத்தில் நான் அவர்களை பலப்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக எனக்குள்ள இருக்கிற பலவீனம் மாறுகிறத நான் பார்த்திருக்கிறேன். கர்த்தர் அப்படி நம்மளை திடப்படுத்துகிறவர். இந்த காலை வேளையிலையும் கர்த்தர் நம்மை வழி நடத்த அவர் போதுமானவர். ஆண்டவரே உங்களை நடத்துவார். அல்லேலூயா. யாக்கோபை தேவன் ஒருவரே நடத்தினார் என்று வேதம் சொல்லுகிறார். அவனை நடத்தின விதங்கள் எப்படின்னு ஒரு 5 காரியங்களை இந்த காலை வேளையில் உங்களோடு பேச விரும்புகிறேன். அதே உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் அங்கே 10-11 வசனத்தை வாசிக்க கேட்போம். 10-11 வசனம். பாலான நிலத்திலும் ஊளையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். அண்டர்லைன், கண்டுபிடித்தார். சொல்லுங்க, கொஞ்சம் மெதுவா சொல்லுங்க, கேட்டுற போது எனக்கு சத்தமா சொல்லுங்க. கண்டுபிடித்தார். ரெண்டாவது, அவனை நடத்தினார். அவரே நடத்தினார். சொல்லுங்க எல்லாரும், நடத்தினார். அவனை உணர்த்தினார். அவரே உணர்த்தினார். சொல்லுங்க, உணர்த்தினார். நான்காவது, அவனை தமது கண்மணி போல காத்தருளினார். அவரே அவனை காத்தார். சொல்லுங்க, காத்தார். ஐந்தாவது, கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுக்கு மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைக்கு மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அவனை சுமந்தார். சொல்லுங்க, சுமந்தார். அவரே என்னை நடத்துகிறவர். யாக்கோபை தேவன் சொல்றார், நானே அவனை நடத்தினேன். அவனை குறித்து சொல்லுகிற 5 வார்த்தை, அவனை நான் முதல்ல கண்டுபிடித்தேன் சொல்றார். எங்க கர்த்தர் கண்டுபிடித்தாரா? வனாந்தரங்களிலே, பாலான நிலத்திலே, ஊளையிடுகளில் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலே நான் அவனை கண்டுபிடித்தேன். நான் அவனை கண்டுபிடிச்சேன்னு சொல்றார். கண்டுபிடித்தேன். தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 89ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். என் தாசனாகிய தாவீதை நான் கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினாலே அவனை நான் அபிஷேகம் பண்ணினேன். நான் தான் அவனை கண்டுபிடித்தேன், நான் தான் அவனை அபிஷேகம் பண்ணினேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனத்தில் வாசித்து பாருங்கள். கர்த்தர் அங்கே சவுலை இஸ்ரவேலின் மீது முதல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் என்பதை அறிந்திருந்தும் அவன் தன்னுடைய சிறிய தகப்பனிடத்தில் அதை செருவிக்காமல், வேதம் சொல்லுகிறது, தலவாட இடத்தில் அவன் ஒளிந்து கொண்டிருந்தான். அவன் அங்கே இருக்கிறான் என்று கர்த்தர் கண்டுபிடித்து அவனை இஸ்ரவேலின் மீது முதல் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணி சகல ஜனங்களை நடத்தும்படி தேவனே அவனை தெரிந்து கொண்டு கண்டுபிடித்தார். தாவீதை நான் கண்டுபிடிச்சேங்கிறார், சவுலை நான் கண்டுபிடித்தேன்னு சொல்றார்.
தானியேல் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல பாபிலோனிலே அங்கே சிறையிருப்பாய் போன தானியேலை குறித்து வேதம் சொல்கிறது. ராஜாவுக்கு அங்கே சொப்பனம் வெளிப்பட்ட போது ரகசியத்தை வெளிப்படுத்த ஒரு புருஷனை கண்டுபிடித்தேன். அவன் ராஜாவுக்கு அர்த்தத்தை தெரிவிப்பான். அவனை ரகசியத்தை வெளிப்படுத்தும்படியாக தெரிந்து கொள்ள அவனை நான் கண்டுபிடித்தேன். கர்த்தர் ஒரு மனுஷனை கண்டுபிடிக்கிறார். அல்லேலூயா. கண்டுபிடித்தேன். ஓசியா 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பாருங்க, வனாந்தரத்தில் திராட்சை குலைகளை கண்டுபிடிப்பது போல நான் இஸ்ரவேலை கண்டுபிடித்தேன். அத்தி மரத்தின் முதல் தரம் பழுத்த கனிகளைப் போல உங்கள் பிதாக்களை நானே கண்டுபிடித்தேன். ஆமென். யாக்கோபே, நான் உன்னை கண்டுபிடிச்சேங்கிறார். எதுக்கு கண்டுபிடிக்கிறாரு? இன்னைக்கு உங்களை என்னையும் கர்த்தர் கண்டுபிடிச்சு இங்க அழைத்துட்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல அங்கே எலியா தீர்க்கதரிசி ஒரு யேசபேலுடைய வார்த்தை நிமித்தம் சோர்ந்து போய் பலவீனப்பட்டு, போதும் கர்த்தாவே, நான் நல்லவன் அல்ல, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும், சாவை விரும்பின ஒரு மனிதனை போய் கர்த்தர் கண்டுபிடித்து அங்கே ஓரே பர்வதம் மட்டும் 40 நாள் இரவும் பகலும் அங்கே நடந்து கர்த்தர் அதற்கு பின்பாக எலிசாவை அபிஷேகம் பண்ணி தேவன் அவனை நிலைநிறுத்தினது போல தேவன் ஒரு மனிதனை கண்டுபிடிக்கிறார். இந்த காலை வேளையில யாக்கோபே, நான் உன்னை கண்டுபிடித்தேங்கிறார். எங்க? வனாந்தரத்துல, அவாந்தர வழியில, ஊளையிடுகிற இடத்துல தேவன் கண்டுபிடிக்கிறார். ஒருவனை பலவீனத்துல கண்டுபிடிக்கிறார், ஒருவனை சிறையிருப்புல கண்டுபிடிக்கிறார், ஒருவன் அபிஷேகத்தை பெற்றதுக்கு பின்பாகும் தளவாடங்களுக்குள்ள ஒளிந்திருக்கிறவன் ஒருவனை கண்டுபிடிக்கிறார், ஒருவனை வனாந்தரத்துல கண்டுபிடிக்கிறார், ஒருவன் சோர்வா இருக்கிற இடத்துல ஒருவனை கண்டுபிடிக்கிறார். யாக்கோபு சொல்றாரு, நான் அவாந்தர வழியிலும் ஊளையிடுகிற இடத்துலையும் அங்கே வனாந்தரத்திலையும் நான் அவனை கண்டுபிடித்தேன். ஏன் அவர் அங்க கண்டுபிடித்தார்? ஏன்னா இங்க ஏற்கனவே நம்ம ஆளு அப்பாவை ஏமாத்தின ஆளு, அண்ணனை ஏமாத்தின ஆளு, கொஞ்சம் விட்டு ஆண்டவரை ஏமாத்துற ஆளு. ஒரு காலத்துல நீங்களும் நானும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தோம். ஆனாலும் கர்த்தர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் கண்டுபிடிச்சு தான் தேவன் நம்மளை நடத்துகிறவர். ஒரு மனிதனை கண்டுபிடிக்கிறார்னா அவனை அடுத்தது நடத்த போறார்னு அர்த்தம். நடத்த போறார்னா அடுத்தது அவனை உணர்த்த போறார்னு அர்த்தம். உணர்த்த போறார்னா அவனை காக்க போகிறார்னு அர்த்தம். காக்க போறார்னா அவனை சுமக்க போகிறார்னு அர்த்தம். சுமக்க போறார்னா அது எதுக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். அல்லேலூயா. என்ன தேவன் கண்டுபிடிக்கிற பர்பஸ் என்ன? என்ன நடத்துகிறதற்கு. யாக்கோபை நான் கண்டுபிடித்தேன். கார்த்திக் கமாலியலை கர்த்தர் கண்டுபிடித்தார். இந்த குடும்பத்தில் இருந்த என்ன கண்டுபிடித்தார். குடித்து வெறித்திருந்த என்ன கண்டுபிடித்தார். துன்மார்க்கத்தில் இருந்த என்ன கண்டுபிடித்தார். உலகத்துக்கு பின்பாக போய்கொண்டிருந்த என்ன கண்டுபிடித்தார். மாம்சத்துக்கு பின்னாக ஓடிக்கொண்டிருந்த என்ன கண்டுபிடித்தார். பிசாசின் கிரியைகளுக்குள் அகப்பட்டிருந்த என்ன கண்டுபிடித்தார். இந்த காலை வேளையில கர்த்தர் இந்த சபையோட பேசுகிறார். எத்தனை பேரை என்ன கர்த்தர் கண்டுபிடித்தார். என்றைக்கோ நான் அழிந்திருப்பேன், ஆனா அவர் ஒருவரே என்னை கண்டுபிடித்து இந்த இடத்திற்கு அழைத்து வந்தான் சொல்றவங்க ஒரு நிமிஷம் நல்ல கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. என்ன அவர் கண்டுக்காம விட்டாருன்னா என்ன ஆயிருக்கும்? யோசிச்சு பாருங்க. என்ன கண்டுக்காம விட்டுருந்தாருன்னா என்ன ஆயிருந்திருக்கும்? நான்லாம் காணாமலே போயிருப்பேன். காணாமலே போயிருப்பேன். ஸ்தோத்திரம். இதே கோரம்பள்ளத்தில் காலாங்கரன்னு ஒரு ஊர் இருக்கு, சின்ன கிராமம். அதில் உள்ள கிணறுல குளிக்க போகிறேன்னு சொல்லி உள்ளே விழுந்து இழுத்து அன்னைக்கே நம்ம காணாமல் போயிருப்போம். அன்னைக்கே சோழி முடிஞ்சிருப்போம். கார்த்திக் கமாலில் இன்னைக்கு அவர் என்னை எங்கே கண்டுபிடித்து என்னை தூக்கி எங்கே வந்து நிறுத்தி வச்சிருக்காரு பாருங்க. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய கிருபை இல்லை? ஆமாம். உங்களை ஒவ்வொரு இடத்துலையும் கண்டுபிடித்து கர்த்தர் இந்த இடத்துல அழைத்து வந்திருக்கிறார். லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் 100 ஆடு ஒரு மனுஷனுக்கு இருந்துச்சான்.
ஒன்று காணாமல் போனதுக்கே 99 விட்டுட்டு ஒன்றை கண்டுபிடிக்கிறதற்காக அலைந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு சின்னிடத்தில் 10 வெள்ளிக்காசு இருந்தது, ஒன்று தொலைந்து போனது. ஒன்றை கண்டுபிடிக்கிறதற்காக விளக்க கொளுத்து வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடித்து மற்றவர்களோட சந்தோஷப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் எதையும் தொலைக்கிறவர் அல்ல, தொலைந்ததை கண்டுபிடிக்கிறவர். இன்றைக்கு காணாமல் போன உங்க குடும்பத்தில் இருக்கிறத கண்டுபிடித்து கர்த்தர் கொண்டு வருவா. உங்க வாழ்க்கையில எது தொலைந்ததோ அதை மீண்டும் கண்டுபிடிக்கிற ஆண்டவர். ஒருவேளை நீங்களே காணாமல் போகிற சூழ்நிலையில் எல்லையில வந்திருந்தாலும் அவரே இன்றைக்கு உங்களை கண்டுபிடித்து இந்த இடத்துல அழைத்து வந்திருக்கிறார். சில நேரம் சபைக்கு வரவே இஷ்டம் இருக்காது, சில நேரம் இன்னைக்கு சர்ச்சுக்கு போகாம போன இல்ல, அவரே உங்களை கண்டு பிடித்து உங்கள் கரத்தை பிடித்து மவுண்ட் சபையில் இன்னைக்கு உட்கார வைத்திருப்பார் என்றார். தரிசனத்தை கொடுக்க போகிறா. உங்களை கொண்டு எலியாவை எலிசாவை அபிஷேகம் பண்ண போகிறா. உங்களை கொண்டு ராஜாக்களை அபிஷேகம் பண்ண போகிறா. உங்களை கொண்டு தீர்க்கதரிசிகளை எழுப்ப போகிறா. உங்களை கண்டுபிடித்து அழைத்து கொண்டு வருவதனுடைய நோக்கம் ஒரு பெரிய தேவ திட்டத்திற்காக. யாக்கோவே, நான் உன்னை கண்டுபிடித்தேன். ஏசா 400 யுத்த மனுஷரோட வந்து அவனை கொண்டிருப்பான். அப்பா ஆசீர்வாதத்தை ஏமாத்தி வாங்கின உடனே அப்பா சபிச்சிருந்தார்னா யாக்கோபு என்னைக்கோ காணாம போயிருப்பான். எத்தனையோ சூழ்நிலை, லாபான் எத்தனையோ முறை அவனுக்கு விரோதமா காரியங்களை நடப்பித்தான், காணாமலே போயிருப்பான். மனுஷர்கள் நம்மளை காணாமல் போக பண்ணியிருப்பார்கள், உலகம் நம்மளை காணாமல் போக பண்ணியிருக்கோம், உற்றார் உறவினர்கள் நம்மளை காணாமல் போக பண்ணியிருப்பார்கள், நம்ம பெயரை அற்று போக பண்ணியிருப்பார்கள். ஆனால் கர்த்தர் வனாந்தரத்திலையும் ஊளையிடுகிற இடத்திலும் அவாந்தர வெளிகளிலும் ஆண்டவர் ஆளே இல்லாத இடத்துல மறந்து போயிட்டோம் நினைக்கிற இடத்துல நம்மளை கண்டுபிடிக்கிறவர் ஒருவர் உண்டு. என்னை கண்டுபிடித்து என்னை நிறுத்தி இருக்கிற ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா. ஆமென். அவரே என்னை கண்டுபிடித்தார். எதுக்கு என்ன கண்டுபிடிக்கிறார்? என்ன வழி நடத்துறதுக்கு. சொல்லுங்க, எதுக்கு என்ன கண்டுபிடிச்சாரா? ஆமா, உன்னை நடத்துறதுக்கு. ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 51ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வேதம் சொல்கிறது, அவள் பெற்ற புத்திரர் எல்லாரும் அவளை நடத்துவார் ஒருவரும் இல்லை. நடத்துறதுக்கு ஆள் இல்லையா? அவள் வளர்ந்த குமாரர் எல்லாரிலும் அவளை கை கொடுத்து அழைப்பாரும் ஒருவரும் இல்லை. இன்னைக்கு வழி நடத்துறதுக்கு ஆள் கிடையாது, கை கொடுத்து தூக்கி விடுறதுக்கு ஆள் கிடையாது, நடத்துறதுக்கு ஆள் கிடையாது. எத்தனை நிலைமை எத்தனை பேருக்கு இன்னைக்கு உலகத்தில் இருக்கு தெரியுமா? என்னை வழி நடத்த ஆள் கிடையாது, என்னை தூக்கி விட ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லுகிற கூட்டம் இருக்கிறது. என்னை பெற்றாருடைய பிள்ளைகள் என்னை வழி நடத்த யாரும் இல்லை, என்னை தூக்கிவிட யாரும் இல்லை. ஆனால் கர்த்தர் ஒருவரோ என்னை கண்டுபிடித்தவர், அவரே என்னை வழி நடத்தவும் செய்தார். எப்படி கர்த்தர் வழி நடத்தினார்? செம்மையா நடத்தினார், நன்றா நடத்தினார், மெதுவா நடத்தினார், ஆதரித்து நடத்தினார், பக்குவமா நடத்தினார், ஆசீர்வதித்து நடத்தினார், கம்பீரமா என்னை சுமந்து பயத்தினாலே நடத்தினார். எதுக்கு நடத்தினார்? உபாகமம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவருடைய வழி நடத்துதல் எப்படி இருந்தது? உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கு தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்ளுவாயோ கை கொள்ள மாட்டோ என்று அவர் உன்னை கண்டுபிடித்து நடத்துற ஒரு ஆண்டவர் உண்டு. அவர் எப்படி நடத்துறாரு? நீ கட்டளையை நீ கை கொள்ள மாட்டாயோ கை கொள்ளுவாயோ என்று உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு, உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியும் நினைப்பாயாக. உங்களை நடத்தின எல்லா வழியும் நடத்திக் கொள்ளுங்கள். என்ன கர்த்தர் வனாந்தரத்தில் நடத்தினார் சொல்றார். வனாந்தரம்னா என்ன? எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தை வாசித்து பாருங்க. வனாந்தரத்தில் கர்த்தர் என்னை நடத்தினார். எரேமியா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எங்களை எகிப்திலிருந்து வரப்பண்ணினவரும் அவாந்தர வெளியிலும் வரப்பண்ணினவரும் பள்ளங்களும் உள்ள தேசம் உள்ள வறட்சியும் மரண இருளும் உள்ள தேசமும் ஒருவனும் கடவாமலும் ஒருவன் மனுஷன் குடியிராமலும் இருக்கிற தேசமுமான வனாந்தரத்தில் எங்களை நடத்தினார். வனாந்தரம்னா என்ன தெரியுமா? ஒருவனும் குடியிருக்க முடியாதான், ஒருவனும் நடக்க முடியாதான், ஒருவரும் கடக்க முடியாதான். அது பள்ளமா, அது வறட்சியா, அது மரண இருளுள்ள ஒரு தேசமா? வனாந்தரம்னா எப்படி இருக்குமா? அவாந்தர வெளி, பள்ளங்கள், வறட்சி,
மரண இருளும் உள்ள, ஒருவனும் கடக்காமலும் ஒரு மனுஷனும் குடியிறவங்களும் இருக்கிற ஒரு தேசம் தான் வனாந்தரமா. இதுல எல்லாம் நடத்துறாரு. நமக்கு சில நேரம் தோணும்ல, எப்ப பார்த்தாலும் இப்படியே போயிட்டு இருக்கிறோமே. சில நேரம் இருக்கு, ட்ரையா இருக்கேன், என்னைக்கு தான் எனக்கு விடுதலை வரும், என்னைக்கு தான் இதுல இருந்து வெளியே வருவேன், நடக்க முடியல. ஒரு பாட்டு இருக்குல்ல, நடக்க முடியல டாடி நடக்க. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும் உங்க வாழ்க்கையில. சிலருக்கு வீட்டுக்கு போனா வனாந்தரமா இருக்கும், வாழ முடியல, குடியிருக்க முடியல, இருக்க முடியாத இடமா இருக்கு, அவாந்தர வழியா இருக்கு. சிலருக்கு வெளியே போனா வனாந்தரமா இருக்கு, சில பிள்ளைகளின் நிமித்தம் வனாந்தரமான வழி. ஏன் என்னை இந்த வனாந்தரத்தில் நடத்துகிறீர் என்ற ஒரு பெரிய கேள்வி எல்லாருக்கும் இருக்கும். உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டு கண்டுபிடித்திருக்கிறார் என்றால் உங்களை கர்த்தர் இந்த வனாந்தரத்தில் நடத்துறதற்கு ஒரு பெரிய முகாந்தரம் இருக்கும். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 17, 18 வசனங்களை வாசித்து பாருங்கள். பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின்பு ஜனங்கள் யுத்தத்தை கண்டார், மனமடிவாகி அவர்கள் எகிப்துக்கு திரும்புவார்களே என்று சொல்லி அவர்கள் பெலிஸ்தியர் தேசத்தின் வழியாக அவர்களை சமீபமாக இருந்தாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் அவர்களை தேவன் சுமந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அநியாய் புறப்பட்டு போனார்கள். ஆண்டவரே, ஒரு 12 நாள்ல 11 நாள்ல வாக்குத்தத்தத்தை சுதந்திரிச்சிடலாம், 12 நாள்ல கானான பெற்றுக்கொள்ளலாம், இன்னைக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்கிற நேரத்தில் ஆனா ஆண்டவரோ இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் சுற்றி போக பண்ணி பெலிஸ்தியரின் தேசத்தின் வழியாக அழைத்து கொண்டு போனால் மிக சமீபம். ஆனா ஏன் செங்கடலின் வனாந்தர வழியாய் கர்த்தர் எங்களை சுற்றி போக பண்ணினது நோக்கம் என்ன? ஆண்டவர் சொல்லுகிறார், யுத்தத்தை கண்டு நீங்கள் மனமடிவாகி எகிப்துக்கு திரும்பி போவீர்களோ என்ற எண்ணத்தினால. ஏன் இன்னைக்கு உங்களை வனாந்தரத்தில் நடத்துறார் தெரியுமா? ஏன் சில இடத்துல குடியிருக்க முடியாத நிலத்துல தேவன் உங்களை நடத்துறார் தெரியுமா? ஏன் இருளின் பாதையில நடத்துறார் தெரியுமா? ஏன் நெருக்கத்தின் பாதையில நடத்துறார் தெரியுமா? ஏன் தொடர்ந்து வியாதி என்ற சூழ்நிலையில நடத்துறார் தெரியுமா? நீங்க இன்னைக்கு வரைக்கும் பின்மாற்றம் அடையாமல் இருக்கிறதற்காகவே தான் தேவன் நம்மளை அந்த பாதையில நடத்துகிறார். நீங்க இயேசுவை மறுதலிக்காமல் இருக்கிறதற்காகவே தேவன் என்னை இந்த வனாந்தரத்தில் நடத்துகிறார். இயேசுவை விட்டு கொடுக்காமல் இருக்கிறதற்காகவே தேவன் என்னை இந்த வனாந்தரத்தில் நடத்துகிறார். ஆமென். சில நேரம் நம்மளை வனாந்தரமா நடத்துறது நல்லது. நான் ஒருவனே அவனை நடத்தினேன், கண்டுபிடிச்ச அவர் தான் நடத்துவா. உங்களை அவர் கண்டுபிடிச்சார்னா அவர் நடத்துவா. சில நேரம் அது வனாந்தரமா இருக்கும், சில நேரம் தண்ணியா இருக்கும், சில நேரம் செங்கடலா இருக்கும், சில நேரம் வனாந்தரமா இருக்கும், சில நேரம் அக்கினியா இருக்கும், சில நேரம் சிங்கக்கவியா இருக்கும். என்ன நடத்துறது நன்மைக்கு அன்றி ஒரு நாளும் தீமைக்கு நடத்துகிறவர் அல்ல என்று நம்புறவங்க மாத்திரம் நல்ல கையை தட்டி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. இப்ப நான் போய் கொண்டிருக்கிற வனாந்தரத்தின் பாதை எனக்கு நன்மைக்கு. வலது பக்கம் பார்த்தேன், இடது பக்கம் பார்த்தேன், முன்னாடி பார்த்தேன், பின்னாடி பார்த்தேன். ஒளித்து கொண்டிருக்கிறார், காணாமல் இருக்கிறார். எப்பக்கத்திலும் இளைப்பாறுதல் இல்லை. நன்றி நன்றி. ஆனாலும் என்னை நன்மைக்கு அதுவாகவே நடத்துகிறவர், ஒரு நாள் தீமைக்கு நடத்தாத தேவன். அல்லேலூயா. என்னை நடத்துறது நல்லதுக்கு தான். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் திருப்பிக் கொண்டு சிவந்த சமுத்திரம் வழியாய் வனாந்தரத்துக்கு பிரயாணப்பட்டு போங்க, திரும்பி போங்கன்றார். பக்கத்தில் வந்துட்டேன், என் வாக்கு தத்தத்துக்கு பக்கத்தில், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள பக்கத்தில் வந்துட்டேன். விடுதலைக்கு பக்கத்தில், விடுதலை இந்த தான் இருக்கு, ஆசீர்வாதம் இந்த பக்கத்தில் தான் இருக்கு, நன்மை இந்த பக்கத்தில் தான் வந்துருச்சு. ஆனால் ஆண்டவர் சொல்ல திரும்பி போன்றார். Turn back. ஏன் என்ன திரும்பி போக சொல்றீங்க? உபாகமம் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில் வாசித்து பாருங்க. பழைய நாளாய் நாங்கள் வனாந்தரத்தில் சுற்றி திரிந்து கொண்டே இருந்தோம். ஒன்று வனாந்தரத்தில் நடத்துறீங்க, இன்னொன்று திரும்பி போன்னு சொல்றீங்க, இன்னொன்று சுற்றிக்கிட்டே வச்சுட்டு இருக்கீங்க. ஏன் ஏன் சில நேரம் எங்களை சுற்றிக்கிட்டே இருக்கீங்களே, இருந்த இடத்துலையே சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே, இருந்த இடத்துலையே என்ன இந்த காரியத்திலேயே நடத்திக்கிட்டே இருக்கீங்களே. திரும்ப பிரச்சனை, திரும்ப தேவை, திரும்ப கடன், திரும்ப பிரச்சனை, திரும்ப கடன், திரும்ப போராட்டம், திரும்ப தேவை, திரும்ப பயம், திரும்ப வியாதி, திரும்ப பலவீனம். ஏன் என்ன சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? ஏன் சில நேரம் திரும்பி போன்னு சொல்றீங்க? ஏன் சில நேரம் வனாந்தரத்துக்கு கொண்டு போறீங்க?
பக்கத்துல வந்து சுதந்தரித்து விடுதலையை பெற்றுக் கொள்ளுகிற நேரம் சமீபமா இருந்தாலும் என்னை ஏன் இந்த வனாந்தரத்தில் நடத்துறீங்க? சிஸ்டர், நடத்துறது நன்மைக்கு என்பதை நீங்க அறிந்து கொள்ளுங்கள். ஒன்று ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் மறுதலிக்காமல் பின்வாங்காமல் ஆண்டவரை விட்டு போகாமல் இருக்க கர்த்தர் உங்களை வனாந்தரத்தில் நடத்துகிறார். இரண்டாவது ஏன் நடத்துறார் தெரியுமா? நீங்க சத்துருவினிடத்தில் தோத்து போகாமல் இருக்கிறதற்காகவே கர்த்தர் உங்களை அந்த வனாந்தரத்தில் நடத்துகிறார். நீங்க தோத்துறக்கூடாது சிஸ்டர், நீங்க தோத்து போயிடக்கூடாது. அதனால கர்த்தர் என்ன நடத்துகிறார். அல்லேலூயா. எரேமியா chapter 2 verse 17. எல்லாரும் சேர்ந்து வாசிங்களேன். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை வழியிலே நடத்தி கொண்டு போகும் காலத்தில் நீ அவரை விட்டு போகிறதுனால் அல்லவோ இதை உனக்கு நேரிட பண்ணினார். எதுக்கு இதெல்லாம் நேரிட்டுச்சு? அப்பப்போ அவரை விட்டு, இந்த முந்தி டிவி வந்த புதுசில் ஆண்டனா டிவி ஞாபகம் இருக்கா? ஆண்டனா டிவி ஞாபகம் இருக்கான்றேன். அந்த அந்த அலுமினியத்தில் இருக்கும் பாருங்க, இப்படி இருந்து இப்படி இப்படி இப்படிலாம் இருக்கும்ல. ஆமாம், வீட்டு மாடியில் கம்பில் 2 கட்டி இருக்கும். மேலே அதில் ஒரு ஆண்டனா பூஸ்டரு எல்லாமே இருக்கும். டக்குன்னு திடீர்னு சிக்னல் போயிடும், காற்று அடிச்சு நிறுத்தியாது. மேலே போய் வருதா வருதா ஞாபகம் இருக்கா? நிறுத்து 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 நிறுத்து, வந்துருச்சு 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 சிக்னல். அதை அப்படி வயிறு வழியா சிக்னல். ஆமாம், பக்கத்தில் கைப்பிடி. அப்பப்போ ஆண்டனா நன்றது, கைப்பிடி. அப்பப்போ ஆண்டனா நன்றது, அப்பப்போ சர்ச்சிலேருந்து நன்றது, அப்பப்போ ஜபத்துலேருந்து நன்றது, அப்பப்போ உபவாசத்துலேருந்து நன்றது. திருப்பி 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 கொண்டு வந்து சிக்னல் கரெக்டாக கனெக்ட் பண்ணுறதுக்குள்ளே நடத்தி கொண்டு போகும் காலத்தை நீ அவரை விட்டு போகிறதுனால அல்லவோ. விட்டு விட்டு அப்பப்போ போயிடுது, விட்டு விட்டு சிக்னல் வந்து வந்து கிடைக்குது. சில இடத்துக்கு போனால் சிக்னல் போயிடுது. என் வீட்டுக்குள்ளேயே சோஃபாவில் கொஞ்சம் தள்ளி உட்காந்தா சிக்னல் போயிடுது. அதே மாதிரி கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோனுக்கு போயிட்டா சிக்னல் போயிடுது. விளங்காதுன்னு உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் நல்லா கம்ஃபர்ட்டாக உட்கார சோஃபாவில் போனால் சிக்னல் போயிடுது. எழும்பி நின்னா தான் சிக்னல் கிடைக்குது. சில இடத்துல கொஞ்சம் படுத்திருந்து பேசினா சிக்னல் போயிடுது. கொஞ்சம் எழும்பி வந்தால் தான் சிக்னல் கரெக்டாக இருக்குது. சில நேரம் கர்த்தர் என்ன நடத்துகிற பாதை, கொஞ்சம் போகிற, ஜபத்தை விட்டுட்டு போகிற, உபவாசத்தை விட்டுட்டு போகிற, மவுண்ட் சர்ச்சுக்கு விட்டுட்டு கட்டடிச்சுக்கிட்டே இருக்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை வார, 12 ஞாயிற்றுக்கிழமை காணாமல் போயிடுற. ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. திடீ 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 விட்டு போகிறதுனால அல்லவோ இந்த வனாந்தரத்தை கர்த்தர் உங்களுக்கு நடக்க பண்ணினா. என்ன நடத்துறார்னா, என்னை கண்டுபிடித்தவர் என்னை சரியாய் நடத்த உண்மை உள்ளவர். நான் விட்டு போகாமல் இருக்க என்ன வனாந்தரத்தில் நடத்துகிறார். நான் பின்வாங்கி போகாமல் இருக்க என்னை வனாந்தரத்தில் நடத்துகிறார். நான் மறுதலித்து போகாமல் இருக்க என்ன வனாந்தரத்தில் நடத்துகிறார். நான் யுத்தத்தில் தோத்து போகாமல் இருக்க என்னை கர்த்தர் வனாந்தரத்தில் நடத்துகிறார். அல்லேலூயா. யாக்கோபே, உன்னை கண்டுபிடிச்சன்னா நான் தான் நடத்துவேன். சத்துரு வந்தாலும் உன்னை நடத்துவேன். லாபான் விரட்டிட்டு வந்தாலும் உன்னை நடத்துவேன். ஏசா உன்னை விரட்டிட்டு வந்தாலும் உன்னை நடத்துவேன். எத்தனை சத்துருக்கள் எழும்பி வந்தாலும் உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அல்லேலூயா. என்னை கண்டுபிடிச்சார்னா அடுத்தது என்ன நடத்துவார். ஏன் என்ன நடத்தல பிரதர்? அவர் நடத்துறதை புரிந்து கொள்ளவே முடியலையே. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மீது கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்லியிருக்கீங்களே. ஏன் நடத்துறத விளங்கி கொள்ளவே முடியல? இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லையே. இன்னும் ஒளிஞ்சுதானே கிடக்குறீங்க. இன்னும் பல பேர் தேவ சமூகத்தில் வராமல் ஒளிஞ்சு இல்லை. இன்னைக்கு கர்த்தர் உங்களை அழைத்து கண்டுபிடிக்கிறவர் உங்களை நடத்துவா. அல்லேலூயா. நடத்தினார்னா அடுத்தது என்ன செய்வார் தெரியுமா? உணர்த்துவார். உங்களை நடத்துறதுக்கு அடுத்த வேலை என்ன தெரியுமா? உணர்த்துறது. என்ன உணர்த்துவார். யாக்கோபு சொல்றான், நான் ஏமாற்றுக்காரன். ரைட்டு, உன்னை உணர்த்திட்டேன். உணர்த்தினால தான் சொல்றேன், நான் எத்தன் ஏமாத்துக்காரன். இனி நீ யாக்கோபல்ல, கர்த்தர் உன்னை இஸ்ரவேலாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். என்னை நடத்துறாருன்னு நான் எதில் அறிந்து கொள்ள தெரியுமா? என்னை அப்பப்போ உணர்த்துகிறார்.
எப்படியெல்லாம் கர்த்தர் எனக்கு உணர்த்துவார் தெரியுமா? யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல வேதம் சொல்லுகிறது, நீ செய்ய வேண்டியதை உனக்கு நான் உணர்த்துவேன். நீங்க என்ன செய்யணும், என்ன பண்ணணும், எங்க போகணும், எதை பேசணும், எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துவா. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலே பிழைப்பான் என்பதை நான் உனக்கு உணர்த்துவேன். வசனம் தான் உன்னை உணர்த்தும். வசனம் தான் கர்த்தர் இங்க சபையில பேசுற வசனம், திறந்தோறும் வாசிக்கிற வசனம். இதுல தான் நீங்க பிழைக்க முடியும். அப்பத்தினால் அல்ல, இந்த வசனத்தினால தான் பிரச்சனை வந்தாலும், போராட்டம் வந்தாலும், வியாதி வந்தாலும், தேவை வந்தாலும் வசனத்தை பிடித்து அந்த வசனத்தை அறிக்கை பண்ணி நான் அதில் ஜெயிப்பேன். வசனம் தான் என்னை உணர்த்தும். நெகேமியா 9ஆம் அதிகாரம் அதனுடைய 20ஆம் வசனத்தை நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்கள். எனக்கு அறிவை உணர்த்துகிறவ, ஞானத்தை உணர்த்துகிறவ, அறிவை உணர்த்துறா, என்ன வழி நடத்துறாருன்னா அறிவை உணர்த்தி என்னை நடத்துவா. 152 வருஷம் நடக்காதது 52 நாள்ல நடக்கிறதுக்கு how is it possible? என்ன உணர்த்தி உணர்த்தி இதை செய், இதை இப்படி பண்ணு, இவனோட சேர்ந்துக்கோ, இதை இப்படி பிளான் பண்ணு, இதை எதிர்த்து நில்லு, இதை கடிந்து கொள்ளு, இதுல ஜெபம் பண்ணு, இதுல உபவாசம் பண்ணு, இதுல மன்றாடு, இதுல ராஜாட்ட இந்த காரியத்தை குறித்து கேளு, இந்த நிருபத்தை வேணான்னு சொல்லு, இவனுக்கு எச்சரிக்கை ஆயிரு, நீ இவனை ஆயத்தப்படுத்து, கீழ்மட்டத்தில இருந்து மேல்மட்டம் வரைக்கும் எல்லாரையும் ஆயத்தப்படுத்து, சுற்றிப்பார், வேவுப்பார், உணர்த்திக்கிட்டே இருந்தார் நெகேமியா. எனக்கு அறிவை உணர்த்தினா. அதனால 152 வருஷம் நடக்காதது 52 நாள்ல நடக்கிறது. உங்களை கர்த்தர் கண்டுபிடித்து உங்களை நடத்துவாரானா, உங்களை உணர்த்தும் போது நடக்காத நீண்ட கால காரியங்கள் எல்லாம் சீக்கிரத்துக்குள்ள கர்த்தர் நடத்த பண்ணுவா. அல்லேலூயா. நடத்தினார். யோபு 13:23 பாருங்க. என் அக்கிரமங்களும் பாவங்களும் எத்தனை, என் மீறுதலும் என் பாவத்தை எனக்கு உணர்த்தும். தாவீது தான் சொல்றான், என் பாவத்தை எனக்கு உணர்த்துங்கப்பா, எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தார். உங்களை வழி நடத்துறது இயேசு அப்படின்னு சொன்னா நான் சொல்லுவேன், சின்ன தப்பு பண்ணாலும் டக்குன்னு ஹர்ட் ஆயிரும். சின்ன ஒரு அடுத்தவங்களை ஹாஸாக பேசினா கூட டக்குன்னு உங்கள் இருதயத்தில் உங்கள் ஸ்பிரிட்டில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆயிரும். ஒரு சின்ன தப்பு பண்ண போனாலும் ஐயோ வேண்டாம் அப்படின்னு உணர்வுள்ள ஒரு இருதயத்தை கர்த்தர் நமக்கு தருவா. டெஃபினட்டா உங்களை வழி நடத்துறதுக்கு பெரிய அடையாளமே உணர்வு. சங்கீதம் 107:43 வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய கிருபையை உணர்ந்து கொள்வார். கிருபையில் உணர்வு அப்படின்னா என்ன? அடிக்கடி நான் சொல்றது தான், என்னை ரட்சித்தது கிருபை, ஊழியம் செய்கிறது கிருபை, நிற்கிறது நிர்மூலமாகாதது கிருபை, வரங்கள் வல்லமைகள் கிருபை, பிரயாசப்பட்டது கிருபை, கொடுக்கிறது கிருபை, ஆமேன், கர்த்தருக்காக நான் நிற்கிறது கிருபை, பாடுறது கிருபை, செயல்படுகிறது கிருபை, எல்லாமே என் பலவீனத்திலுடைய கிருபை. கிருபையை உணர செய்வா. அப்படின்னா என்ன? நான் அல்ல, கர்த்தரே என்னை நடத்துகிறார் என்றத உணர்வு நமக்கு வரும். நான் சம்பாதிச்சேன், நான் உழைச்சேன், நான் பிரயாசப்பட்டேன், நான் கட்டினேன், நான் படித்தேன், நான் அதை பண்ண நீங்கள் சொல்ல மாட்டீங்க. கிருபையை உணர்வீர்கள். உங்களை நடத்துகிற கிருபையை உணர்ந்து கொள்ளுவீர்கள். உங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிற கிருபையை உணர்ந்து கொள்ளுவீர்கள். நீங்கள் பிரசங்கம் பண்ணும்போது அந்த கிருபையை உணர்ந்து கொள்ளுவீங்க. என்னால் ஒன்றும் அல்ல, தேவனுடைய கிருபையே அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம், நான் சம்பாதித்ததுனால அல்ல, நான் நிற்கிறதுனால அல்ல, ஆண்டவரை நான் ஓடுகிறதுனால அல்ல, நான் பிரயாசப்படுகிறதுனால அல்ல, நான் சம்பாதித்து கொடுக்கிறதுனால அல்ல, தேவனுடைய கிருபையே என்னை இதை எல்லாவற்றையும் செய்ய பண்ணுகிறது. ரட்சிப்பு, வரங்கள், வல்லமைகள், பாடுகிறது, ஊழியம் செய்கிறது, உழைக்கிறது, whatever in my life, எதுவா இருந்தாலும். அல்லேலூயா. எல்லாமே கிருபை தானே. கிருபையை உணர செய்யும். உணர்றீங்களா? இல்லைன்னா நான் செஞ்சேன் சொல்ல மாட்டோம். என்னை கண்டுபிடிச்சா என்னை நடத்துறாருன்னா உணர்வுள்ள இருதயத்தோடு இருப்போம். நான் செஞ்சேன் அப்படிங்கிறது எதுவுமே வராது உங்களுக்கு. நான் அப்படிங்கிற அந்த வேர்டு இருக்குல்ல, அது வரவே வராது. மேக்சிமம் நீங்கள் அதை யூஸ் பண்ண மாட்டீங்க. மேக்சிமம் 99% ஏதாவது 1% எங்கேயாவது அப்பப்போ வரலாம். நீங்கள் உணர்ந்து நான் இதை நடத்தினேன், நான் செஞ்சேன், அந்த வராது. எப்போ தெரியுமா? கிருபையை உணரும் போது. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் செங்கடலின் ஓரத்தில் கிருபையின் திரட்சியை உணராமல் கலகம் பண்ணினாங்களாம். இருக்கா பைபிளில் அப்படி ஒரு வசனம்?
சங்கீதம் 106:7 பாருங்க. எங்கள் பிதாக்கள் எகிப்தில் உம்முடைய அதிசயங்களை உணராமலும் உம்முடைய கிருபைகளின் திரட்சியை நினையாமலும் போய் சிவந்த சமுத்திரத்தின் ஓரத்தில் கலகம் பண்ணினார்கள். ஏன்? கண்டுபிடிச்சார்ல, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து உன்னை கண்டுபிடிச்சேன், அக்கினி உலையிலிருந்து உன்னை தூக்கிட்டேன், சிறையிருப்பு அடிமைத்தனத்திலிருந்து தேவன் என்னை நடத்தி கண்டுபிடித்து கொண்டு வந்து உன்னை நடத்தினார்னா உணர்த்துவார். ஆனா உணர்த்தினார் தேவனை கலகம் பண்ணிட்டீங்க. இன்னைக்கு அநேக பேர் அப்படிதான், கிருபையை உணர்றதே இல்லை, அதிசயத்தை உணர்றதே இல்லை, அற்புதமா தேவன் நடத்திட்டு வந்த பாதையை உணர்கிறதே இல்லை, கலகம் பண்ணுகிறோம். நான் சம்பாதிச்சேன், நான் தான் இதை பண்ணேன், நான் தான் அதை பண்ணேன், நான் தான் இதை பண்ணேன். உங்களால் நம்மளால் ஒன்றுமே கதையாகாது. ஒரு ஆணி கூட பிடுங்க முடியாது. அதுக்கே கிருபை தேவை. சொல்லுங்க ஆமேன்னு. ஆணி பிடுங்கிறதுக்கு என்ன வேணும்? கிருபை வேணும். இந்த மூக்குக்கு கீழே இருக்கிற மூச்சு இப்படி கையை வச்சு பார்த்து வருதான்னு செக் பண்ணிக்கோங்க அப்பப்போ. அதுவே பெரிய கிருபை தானே. என்னை கண்டுபிடித்து நடத்துறார்னா கிருபையை உணர்றதுக்கு தான் என்னை கர்த்தர் நடத்துறா. உணர்வு உள்ள இருதயத்தை எப்பவும் வேணும். ஆமாம், உணர்வு போச்சுன்னா சீனில் அவ்வளோதான், நம்ம இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஏசாயா 28:26 பாருங்க. அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனை உணர்த்தினார். போதிச்சு உணர்த்துகிறாராம், நன்றா போதித்து உணர்த்துகிறார். உங்களை கண்டுபிடித்தவ உங்களை நடத்துறாருன்னா உங்களை உணர்த்துறாருன்னா உங்களை என்ன செய்வாராம்? காப்பார். சொல்லுங்க, என்னை காக்கிறவர். என்ன, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 24ஆம் வசனம். யாக்கோபை கர்த்தர் காத்தார், மனாந்திரத்தில் காத்தார், ஏசா கைக்கு காத்தார், லாபான் கைக்கு காத்தார், சத்துருவின் கைகளுக்கு காத்தார், 400 யுத்த மனுஷர்களுக்கு விலக்கி காத்தார், இருளுக்கு காத்தார், மரணத்துக்கு காத்தார். ஆமேன். ஓலையிடுகிற ஓநாய்கள் மத்தியில் கர்த்தர் அவனை காத்தார், அவாந்தர வெளியில காத்தார், வனாந்தரத்தில் தேவன் அவனை காத்தார், தேசத்தில் பஞ்சம் வந்தபோது அவனை கர்த்தர் உயிரோட காத்தார், எல்லாத்திலும் தேவன் அவனை காத்தார். இப்ப தாவீதை பத்தி சாலமோன் சொல்றான், தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்தாராம் ஆண்டவர். என்ன காக்கிறது மட்டும் இல்ல, வாக்குத்தத்தத்தையும் அவர் தான் காத்துட்டு வரார். எனக்கு நிறைவேற்ற வேண்டிய வாக்குத்தத்தங்களை யார் தான் காக்கிறாரு? சொல்லுங்க. உங்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் தாவீதுக்கு என்ன, அது அப்படி நடந்துடணும், என் மகனுக்கு நடந்துடணும், என் பிள்ளைக்கு நடந்துடணும், என் சபைக்கு நடந்துடணும், என் ஊழியக்காரனுக்கு நடந்துடணும், என் சந்ததிக்கு நடந்துடணும். கர்த்தரே காத்து வருகிறார். அது வசனம் பாருங்க. அதை உம்முடைய வாக்கினால் சொன்னி இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் இதை நிறைவேற்றுகிறவர். உங்களுக்கு வாக்கு தத்தத்தை கர்த்தர் காக்கிறார்னா அது ஒரு வார்த்தையின் உறுப்பு கூட கீழே விழாது. அதை கர்த்தர் கரத்தினாலே நிறைவேற்றி முடிக்கிறவர். உங்களை கண்டுபிடித்தவர், உங்களை வழி நடத்தினவர், உங்களை உணர்த்தினவர், உங்கள் வாக்கு தத்தத்தை காத்து முடிவு வரையும் நிறைவேற்றி அந்நிய கண்கள் எல்லாம் உங்கள் சொந்த கண்கள் காணும். என்னென்ன வாக்கு தத்தங்கள் எல்லாம் கொடுத்தா, என்னென்ன வார்த்தைகள் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொன்னார். வசனத்தை வாசிக்கும் போது, செய்தி பேசும்போது, ஜெபிக்கும் போது, காத்திருந்த போது, உபவாசித்திருந்த போது என்னென்ன நல் வார்த்தைகளை சொன்னாரோ அதன் ஒரு வார்த்தையின் உறுப்பாகளும் கீழே விழுகிறது அல்ல. அது தம்முடைய தாசனாகிய தாவீதுக்கு சொன்ன வார்த்தைகளின் வாக்குத்தத்தத்தை காத்தருளினவர், அதை வார்த்தையினால் சொன்னவர் கரத்தினால் அவனுக்கு நிறைவேற்றுவார்னா மவுண்ட் சர்ச் உங்களுக்கும் கர்த்தர் நிறைவேற்றி தருவார். கலங்கவே கலங்காதீங்க. 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் யாபேஸ் என் தாய் துக்கத்தோடு என்னை கற்பந்தரித்தா. சுத்தி பாரந்தான், சுத்தி பாடுதான், சுத்தி வேதனை தான், சுத்தி துக்கம்தான், நெருக்கம்தான். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு ஜெபம் பண்ணுறான் பாருங்க. ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை காத்துக்கோங்க. பிறந்ததுலேருந்து துக்கம், வளர்ந்ததுலேருந்து துக்கம், நடந்ததுலேருந்து துக்கம், இருக்கிறதுலேருந்து துக்கம் இல்லை. தீங்குக்கு கர்த்தர் நம்மளை காக்கிறவன்,
தீங்குக்கு, இந்த உலகத்தின் தீங்குக்கு, மனுஷரின் தீங்குக்கு, நாசமோசங்களுக்கு, பட்டயத்துக்கு, நாவின் சவுக்குக்கு கர்த்தர் நம்மை காக்கிற தேவன். யோசுவா 14:10 பாருங்க. அங்கே காலேப் சொல்ற ஒரு வார்த்தையை, இதோ கர்த்தர் சொன்னபடி என்னை உயிரோட காத்தார், என்னை காத்தார். எதுக்கு காத்தார் தெரியுமா? கர்த்தர் அந்த வார்த்தையை மோசையோடு சொல்லி, இந்த வார்த்தைனால 45 வருஷமாயிட்டு சொன்ன வார்த்தை. இப்போ எனக்கு 85 வயசு. இது வரைக்கும் என்னை காத்திருக்கிறார். இது வரைக்கும் அன்னைக்கு சொன்னார் பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் காத்தார். அப்போ என்ன அர்த்தம்? அவர் ஒன்று சொன்னார்னா சுதந்திரிக்கிற வரைக்கும் விட மாட்டார். அதை காத்து உங்கள் கையில் தருவார்னு அர்த்தம். அவன் என்ன சொல்ல வரான்? 45 வருஷமாயிற்று, 40 வயசில் என்ன அனுப்பினார், இப்போ 85 வயதாயிற்று. லாங் 40 இயர்ஸ் அப்படின்னா என்ன? எத்தனையோ யுத்தம் வந்துச்சு, எத்தனையோ நிலைமை, நான் விழுந்துருவேன் இருந்துச்சு, காலி ஆயிடுவோன்னு நினச்சேன். ஒன்றும் நடக்கலையே, உயிரோடு வச்சுருக்காரு பாருங்க. ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது, ஒன்றும் உங்களை காயப்படுத்த முடியாது, ஒன்றும் உங்களை காணாமல் பண்ண போக முடியாது. உங்களை காக்கிறவர், இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை, உன் கால்கள் இடராதபடி தம்முடைய தூதர்கள் அனுப்பி கர்த்தர் நம்மை காக்கிறவர். எல்லாரும் நமக்கு அப்படி தோணும். வீட்டில் தான் சிசிடிவி கேமரா இருக்குல்ல, பயமே கிடையாது. சிசிடிவி கேமரா இருந்தாலே உடைச்சிட்டு போயிடறாயா. தோத்துறோம். நான் நினைப்பேன், முந்தானத்து நைட்டு வரும்போது காருக்குள்ளே நாய் விழுந்து டம்முன்னு இடித்து இழுத்துட்டு போயிட்டு, அப்புறம் போயிட்டு டப்படப்படப்பட முடியல, அப்புறம் நிப்பாட்டி கயிறை வச்சு கட்டி முன்னாடி விழுந்த எல்லாத்தையும் செஞ்சோம். இதெல்லாம் நமக்கு பழக்கமாயிடுச்சு. டயரே இல்லாமல் வண்டி ஓட்டியிருக்கோம். நம்ம வீலே இல்லாமல் ஒரு நாள்லாம் கார் ஓட்டியிருக்கேன். எங்கடா வீலை காணோம் அப்படின்னா டபார்னு கீழே விழுது. அப்போ தான் வீல் நமக்கு, காருக்கு முன்னாடி வீல் ஓடுறத பார்த்தேன். ஓ, இப்படியெல்லாம் ஓட இருக்கோம் நமக்கு. தோத்துறோம். ஆமாம், ஏபிஎஸ் இருக்கிறதுனாலயா கர்த்தர் என்ன காக்குறாரு? ஏபிஎஸ்ஸை விட ஆன்டி பிரேக்கிங் லாக் சிஸ்டமா இல்லை பாதுகாக்குது. அதை விட அப்பா பிதாவே என்று தேவனை கூப்பிடும் போதல்லவா என்ன பாதுகாக்கிற ஒரு தேவன் உண்டு. என்னை கண்டுபிடிச்சார்னா நடத்துவார், நடத்தினார்னா உணர்த்துவார், உணர்த்தினார்னா என்ன காப்பா. நான் யோசித்து பார்ப்பேன், சில ட்ராவலில் நமக்கே தெரியாமல் எத்தனை ஆபத்துகள் வந்திருக்கும்னு இல்லை, அந்த எத்தனை ஆபத்துகள் வந்திருந்திருக்கும். ஆனாலும் கர்த்தரோ என்னை காத்தார், என்னை காத்தார். கடைசியாக சொல்லி சுமந்தார். எப்படியெல்லாம் நம்மளை சுமப்பார் தெரியுமா? யாக்கோவை சுமந்தார், அவனை நான் தான் சுமந்தேன். எப்படி சுமந்தாராம்? கோழி தன் குஞ்சுகளை சுமக்கிறது போல நான் அவளை சுமந்தேன், கழுகு தன் குஞ்சுகளை சுமக்கிறது போல நான் அவனை சுமந்தேன். ஏசாயா 49ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனத்தை பாருங்க. கர்த்தர் எப்படி அவனை சுமந்தாராம்? தோளின் மீது சுமந்தாராம். எப்படி சுமந்தாராம்? தோளில மேல தேவன் அவனை சுமந்தார். உபாகம் 32:11 வேதம் சொல்லுகிறது, செட்டைகளின் மீது சுமந்தார். ஏசாயா 66:12 பாருங்க, இடுப்புல வச்சு சுமந்தாராம். எப்படி சுமந்தாராம்? இடுப்புல. தோல்ல சுமக்கிறது தகப்பன், இடுப்புல சுமக்கிறது தாய். அப்ப தகப்பனை போல என்ன சுமக்கிறவர், தாயை போல என்ன சுமக்கிறவர். ஆமாம், செட்டைகள் என்ன சுமக்கிறார். என்னாகுமோ 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது, பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல உன்னை கர்த்தர் மார்பில் சுமந்தான். எங்கேயா? இதெல்லாம் இருக்குல்ல, எங்கெல்லாம் சுமக்கிற தோல், இடுப்பு, மார்பு. எவ்வளோ? ஏசாயா 53:4 சொல்லுகிறது, மெய்யாகவே என்னுடைய பாடுகளை, துக்கங்களை, இல்லை வேதனைகளை அவர் சுமந்திருக்கிறார். நம்ம சுமக்கவே வேண்டாம், அவர் எல்லாத்தையும் சுமந்துட்டார். என்னை கண்டுபிடித்தவர் என்னை நடத்துவா, என்னை நடத்தினவர் உணர்த்துவா, உணர்த்தினவர் காப்பா, காக்கிறவர் என்னை சுமப்பா. கவலையே படாதீங்க, வருத்தமே படாதீங்க, யாருமே இல்லைன்னு நினைக்காதீங்க.
இதெல்லாம் எதுக்கு யாக்கோபுக்கு செய்கிறார் தெரியுமா? எதுக்கு செய்கிறார் தெரியுமா? வாசிப்போமா ஒரு வசனம், 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். The 9th verse. கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். எதுக்கு நான் அவனை கண்டுபிடிச்சேன்? எதுக்கு அவனை நான் நடத்தினேன்? எதுக்கு நான் அவனை உணர்த்தினேன்? எதுக்கு நான் அவனை பாதுகாத்தேன்? எதுக்கு அவனை சுமந்து தெரியுமா? யாக்கோபு என் பங்கு, சுதந்திர வீதம். சுதந்திர வீதம்னா என்ன அர்த்தம்? எசேக்கியேல் 46ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பாருங்களேன். யாக்கோபு என் சுதந்திர வீதம்ங்கிறாரு. வாசிக்க கேட்போமா? கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், அதிபதி தன் குமாரில் ஒருவனுக்கு தன் சுதந்திரத்தில் ஒரு பங்கை கொடுத்தால், ஒரு பங்கை கொடுத்தா அது அவன் குமாரனுடையதா இருக்கும். அது அவன் குமாரனுடையதா இருக்கும். அது சுதந்திர வீதமாய் அவர்களுக்கு சொந்தமாகும். ஒரு பங்கை கொடுத்துட்டா அது அவனுக்கு சுதந்திர வீதமா மாறி போயிடும். அது அவனுக்கு சொத்தா மாறும், சொந்தமா மாறும். அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அதே ஒரு ஆசாரியனுக்கு, ஒரு லேவியனுக்கு அந்த சுதந்திரத்தை கொடுத்தா அவன் விடுதலை பெறுகிற காலம் வரைக்கும் அதை விடுதலை வைத்துக் கொள்ளலாம். விடுதலை பெற்றதுக்கு அப்புறம் அந்த சுதந்திரத்தை பங்கை திருப்பி கொடுக்கணும். உலகத்தில் சில நீதி இருக்கு. ஆனால் நம்ம அப்பா சொல்றாரு, நீ தான் எனக்கு பங்கு, நீ தான் எனக்கு சுதந்திர வீதம். அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு? உலக பிரகாரமான தகப்பனை ஒரு பங்கை கொடுத்தா அது அவனுக்கு சுதந்திர வீதமாய் சொத்தாய் மாறுமானால், நீங்களும் நானும் ஆண்டவருக்கு எவ்வளவு பெரிய சொத்தா கர்த்தர் வைத்திருப்பார் என்றால், எந்த சுதந்திரம் வீதமாய் நீங்கள் இருக்கிறீர்களோ உங்களை கர்த்தர் சும்மா பார்க்கல, நீ என் சொத்து நான் கர்த்தர் பார்க்கிறா. சொத்தா பார்க்கிற ஆண்டவர் அவர்களை கண்டுபிடிப்பார். சொத்தா பார்க்கிற ஆண்டவர் அவர்களை நடத்துவார். நடத்துகிற ஆண்டவர் உணர்த்துவார். உணர்த்துகிற ஆண்டவர் காப்பார். காக்கிற ஆண்டவர் சுமப்பார். நீங்க அவருக்கு எப்படியா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க தான் அவருக்கு சொத்து, ட்ரெஷர். பா பா, நீங்க யாரு? சொத்து. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தை வாசிப்போம் சார், வாசித்து முடிக்கலாம். உங்கள் சரீரமானது நீங்களா தேவனாலே பெற்றதும், நீங்கள் தேவனால் பெற்றும், உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்தாவினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்று அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவே. அப்ப யாரு? நீங்க அப்பா சொத்து. இந்த சொத்தை என்ன வேணாலும் செய்வார். அவர் பட்டா போடுவார், அவர் பிளாட்டும் போடுவார். ஆமென் சொல்லுங்க. வீடும் கட்டுவார். நீங்கள் எதையுமே யோசிக்கக்கூடாது, நீங்கள் பிளான் பண்ணக்கூடாது, நீங்கள் திட்டம் பண்ணக்கூடாது, நீங்கள் செயல்படுத்தக்கூடாது. உங்கள் சரீரத்தினாலே, உங்கள் ஆவியினாலே எது நடந்தாலும் இந்த சொத்து தேவனை மகிமைப்படுத்த மட்டும் என்பதை எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதில் புசித்தாலும் குடித்தாலும் இந்த சரீரத்தில் தேவநாம மகிமைப்படணும். ஒரு ட்ரெஸ் போட்டாலும் தேவநாம மகிமைப்படணும். இந்த இடத்துல என் சரீரமாகிய இந்த ஆலயம் இது தேவன் கிரயம் கொடுத்து வாங்கினது. இயேசு தம்முடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து விளைக்கரையுமா அதுக்கு ஒரு பெரிய ஈட கொடுத்து உங்களை சொந்தமா பங்கா சுதந்திர விதமா சொத்தா மாத்தி வச்சிருக்கிறார். நீங்கள் எதையும் திட்டம் பண்ணக்கூடாது. நீங்க திட்டம் பண்ணாம இருந்தா உங்களை கண்டுபிடிப்பா. நீங்க திட்டம் பண்ணாம இருந்தா உங்களை நடத்துவா. நீங்க திட்டம் பண்ணாம இருந்தா உங்களை உணர்த்துவா, உங்களை பாதுகாப்பா, உங்களை சுமப்பா. எழுந்து நிற்போம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.